இப்போ வந்து அனாலஜி நம்ம போன டாப்பிக்லேயே நம்பர் அனாலிசிஸை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்போலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து சொல்லிட்டேன். அனாலிசி அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறது. ஒரு நம்பருக்கு இடையிலையோ இல்லை லெட்டருக்கு இடையிலையோ இல்லை வேர்ட்ஸ்க்கு இடையிலையோ இருக்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறது அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த லெட்டர் அனாலிசிஸையும் அண்ட் வேர்ட்ஸ் அனாலிசிஸையும் நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர் அனாலிசிஸ்க்கு ஏபிசியில் இந்த மணிக்கு நம்ம நம்பர் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். ஏபி இஸ்ட்டு டிஎஃப் கான் எம்என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஏக்கு அடுத்து பி இருக்குது. ஓகேவா? ஒரு லெட்டரை விட்டு டிஎஃப் இந்த ஒரு லெட்டர் இருக்குது. சேம் இதே கான்செப்ட் நம்ம எம்முக்கு வரணும். இந்த பி முடிஞ்சு அதுக்கடுத்து அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில எவ்வளோ கேப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஏவுக்கும் டிக்கும் 2 கேப் இருக்குது. அப்போனா எம்மை விட்டுருங்க. எண்ணுக்கு அடுத்து பி இருக்குது. கரெக்டாக? அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பி போடணும். அதுக்கடுத்து பிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3. சேம் அதே மாதிரி தான். அப்படின்னா இங்கே வந்து ஆர் வரும். அப்படின்னா பிஆர் அதே ஆன்சர். புரிஞ்சா உங்களுக்கு? பிஆர் ஆன்சர் டி. இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா கீழே அதுக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாகவே சென்ட் பண்ணுறேன். சேம் மாடல் இதே பட் இதில் என்னென்னா ரிவர்ஸ் வழியாக வர மாதிரிக்கு இருக்குது. இப்போ ஏக்கு வந்து இஜெட் இருக்குது, பிக்கு வந்து ஒய் இருக்குது. ஓகேவா? ஏவுக்கு வந்து இஜெட், பிக்கு வந்து ஒய் இருக்குது, சிக்கு வந்து எக்ஸ், டிக்கு வந்து டபிள்யூ. ஓகேவா? டபிள்யூ. இப்போ இது வந்து அந்தந்த லெட்டர்ஸ் படி அப்படின்னா இதுக்கு அடுத்து இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ இதோட ஆப்ஷன் வந்து டிஆர், டிடபிள்யூ, டிஒய், டிஓ அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள். எண்ணில் 27வது லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு அது அப்படியே ரிவர்ஸ் கான்செப்டில் வந்து பேர் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து டிடபிள்யூ. சேம் இதே மாதிரிக்கு 3. நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்க்குற விஷயம்னா இங்கே கொஸ்டினில் என்ன கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈஸ்ட்டுக்கு இந்த கானுக்கு முன்னாடி இருக்கும்ல, இந்த ஈஸ்ட்டுக்கான வேர்ட்ஸு உங்களுக்கு என்ன? இப்போ ஏஇஜெட்டு ஈஸ்ட்டு பிஒய் இந்த ஈஸ்ட்டுக்கான வேர்ட்ஸை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிடும். ஓகேவா? இப்போ ஏவுக்கு இஜெட்டு, பிக்கு ஒய் இந்த இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சிக்கு எக்ஸு, டிக்கு டபிள்யூ அப்படிங்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? இந்த சம் வந்து எக்ஸாம்பிள் சம்மு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரிக்கிட்ட வார்த்தை, இந்த வார்த்தைக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரிக்கான வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்ட் வந்து பில்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இதுக்கு என்ன? இப்போ ஒரு சிப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது, ஒரு சிலையை செட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தேவை. அது மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் நம்பர் சிஸ்டத்துக்கோ இல்லைன்னா லெட்டர் சிஸ்டத்துக்கோ அது வந்து ரொம்ப ஈஸியான சம்மு. அந்த சம் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையுமே பொதுவாக கேட்பாங்க. அந்த எக்ஸாம் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி பாஸ் ஆகணும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்.